Hey guys, கதம் கதம் இதுவே ஆரம்பம். ஸோ அம்மா உங்களுக்கு ஏனாதி மங்கலம் சட்டிசாமி சித்தர்கள் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கலாம் என்னென்ன. ஏனாதி மங்கலம்ங்கிறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருக்கோயிலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற இடம். பார்டரிங் பாண்டிச்சேரி அண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த சித்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஆண்டி, சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம்ப்பா. இப்போ நான் நானே ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கிட்ட கேட்டது என் மனசுக்கு பிடிச்சதை உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முருக பக்தர் ஏனாதி மங்கலம்ங்கிற ஊரில் ஒரு கோயிலில் முருகன் கோயிலில் சாமி கும்பிட அந்த மாதிரி இருந்திருக்காரு. அவர் யாரையும் பற்றி கவலைப்படுறதில்லை. தினம் அந்த கோயிலில் உட்கார்றது அப்படி இருந்திருக்காரு. மக்கள் ஒரு முருக பக்தருக்கு உணவு கொடுக்குற மாதிரி அவர் கொடுத்து சாப்பாடுகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கடையில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் அந்த கோயிலில் முருகனுக்கு நிறைய நகை, தங்க நகை அதெல்லாம் போட்டிருக்கிறது மேலே அந்த ஊர் ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு அதை ஏன் நம்ம கையாடலாமே, களவாடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே ஒரு ஆளை ஒரு நாளை ரெடி பண்ணி, நீ போய் அந்த நகைகளை போய் திருடிட்டு வந்திருப்பான்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவன் அதே மாதிரி ஒரு நாள் உள்ள கோயிலில் போய் நகையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு செவர் ஏறி குதிக்கும்போது அந்த அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காரு, டெய்லி அங்கே தான் படுக்கிறவரான், கோயிலே படுத்துருப்பாரான், திண்ணையில் படுத்துருப்பார். அப்படி இருக்கணுன்னு இவன் ஏறி செவர் குதிக்கும் போது கரெக்டாக அவர் அதே குதிக்கிற இடத்துல அவர் படுத்துருந்துருக்காரு. இவன் படுத்த உடனே இவன் என்ன செய்யணும், அவர் மேலே பட்டுருமனோ பயந்து என்ன பண்ணியிருக்கான், ஏதோ கயிறு மாதிரி தொங்கின உடனே கயிறை பிடிச்சி தொங்கியிருக்காப்புல. இல்லை, அந்த கயிறு கோயில் மணி. கோயில் மணி அடித்த உடனே ஊரில் இருக்க எல்லாரும் வந்துடும். அந்த காலத்தில் கோயிலில் மணி அடித்தா ஏதோ ஒரு கோயில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு எல்லாரும் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்திருக்காங்க. ஊரில் எல்லாரும் தேடி பார்த்தா இவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கடையில் நம்ம அந்த நகையை நம்ம திருடுறதுக்கு கண்டுபிடிச்சா நம்மளை ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த சாமியாருக்கு அவர் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் காலடியில் அந்த நகையில போட்டுவிட்டு அவர் ஓடி போயிடாப்புல. கடைசியில் ஊர் மக்கள்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணா இவர் நல்லா தூங்குறாரு. அவர் காலடியில் முருகனுடைய நகைகள் பூரா இருந்திருக்கு. உடனே அது யார் திருட சொன்னாரோ அவரும் அதே கூட்டத்தில் ஒருத்தராக வர்றாரு. வந்த உடனே என்ன செஞ்சுக்காங்க, என்ன அது இது சாமியார் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ நகையை திருடுறதுக்கு தான் இந்த வேலை பண்ணியிருக்காரு, ஒரு இங்கேயே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க தர்மாடி அடிக்கணும் தான் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அடித்த உடனே இவருக்கு என்னன்னா புரியவும் இல்லை, என்ன ஏன் நம்மளையும் இப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடித்தா இவர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா இடியும் மழையும் பயங்கரமாக வந்துருச்சு. வந்த உடனே மக்கள் யார் திருட சொன்னானோ அவன் தான் சொல்லியிருக்காரு, இவன் இதுக்கு தான் இங்கே தான் வந்திருக்காப்புல, இவன் முதல்ல நம்ம தகுந்த தண்டனை கொடுக்கணும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி இவர் ஆளுக்கு முன்னாடி சொன்ன உடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிடுச்சு. எல்லாம் இது பண்ணோடனே இவர் ரத்த காயத்தோடு அந்த கோயில் முன்னாடி போய் நிற்கிறாரு. மழை வேற கொட்டு தான். மழை கொட்டினோடனே எல்லாரும் ஜனங்கள்லாம் ஓடிட்டாங்க. இவர் மலைக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு முன்னாடி மலையோட ரத்தம் ஒரு பக்கமும் மலையில் நனைஞ்ச ஒரு பக்கம் நின்றுட்டே இருந்திருக்காரு. அப்போது ஒரு சின்ன பையன் பக்கத்தில் நீ இங்கே இருக்காத, இந்த ஊரில் இருக்காத, நீ பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, அங்கே போயிரு நீ அந்தான்னு சொல்லிட்டு ஒரு தலையில் ஒரு சட்டியை தூக்கி இதை தொப்பி மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லி தலையில் ஒரு சட்டியை கவுத்தி விட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த பையன் போயிட்டாப்புல. அந்த பையனை இவர் நல்லா ஆனாச்சு ஒரு முத்தம் கொடுத்து சரிப்பான்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ இந்த ஒரு சில வழியை இந்த வலது பக்கம் போய் நேராக போய் உனக்கு ஆற்றங்க கடல் பகுதி வரும், அங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அந்த பையன் ஒரு விவரம் சொல்லிட்டு போயிட்டாப்புல. இவர் போகிறாரு, எங்கே எத்தனை நாள் போனார், எத்தனை நாள் நடந்தார், எங்கே தங்கினாருன்னு அவருக்கு எந்த ஞாபகமே இருக்காது. எது சாப்பிட்டா கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிடாம போயிட்டே இருப்பார். அவர் அதை பற்றின ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு முருகன் மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறவர். இவர் போனால் கடற்கரைக்கு போயிட்டார். அங்கே போய் ஒரு மடத்துக்கு பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிட்டு ஒரு மடத்தில் போய் அனக்குள்ளே உட்காந்துருக்காரு. அன்னைக்கும் அந்த மடத்தில் என்னன்னா அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் சாப்பிட்டு வேற எப்போ சாப்பிட்டதோ ஒரு இது வேற இருந்திருக்காரு. இருந்தாலும் போய் சாப்பிட்றதுக்கு போய் உட்காராம இவர் தனியாக எனக்குள்ளே ஓரமாக உட்காந்த உடனே அந்த உணவு பரிமாறுறவங்க ஐயா இங்கே நீங்களும் சாப்பிட்லாமே, ஏன் அங்கே கேண்டு நான் சரின்னு சொல்லிட்டு அவர் எனக்குள்ளே போய் உட்காந்துருக்காரு.
தென்னை இலை போட்டே வந்த உடனே இவர்கிட்ட வரும்போது இலை தீந்து போயிடுச்சு. தீந்து போன உடனே அவன் இலையை எடுக்க போயிருக்காங்க. இலை போட்டவங்க பின்னாடியே பரிமாறிக்கிட்டே வந்த உடனே இவர்கிட்ட வந்த உடனே இலை இல்லையான்னு சொன்ன உடனே நிமிந்து பார்த்தா தலையில் சட்டி இருந்திருக்கா உத்தனமானைக்கு. உடனே ஐயா நீ தான் சட்டி வச்சிருக்கீல்ல, அதை வச்சு சாப்பாடு போடலாம், அதை வைக்கிற சாப்பாடு போடுறோம்னு சொன்னான். உடனே அவர் எடுத்து அந்த சட்டியை கழுவி அது முன்னாடி வச்ச உடனே எல்லாம் சாதாங்க தான் எல்லாத்தையும் அரிசியாக அதில் போட்டுக்கிட்டே போயிட்டாங்க அவங்க போடுறவங்க. இவர் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து, அவருக்கு எதுவுமே சிந்தனை இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை எப்போவுமே என்ன உணவு கிடைச்சாலும் ஒரு வழியில் வர்ற அந்த ரோட்டில் வர நாய் என்ன கண்ணுக்கு தென்படுற மாடாக இருந்தால் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவர் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே தான் பொழுது கழிச்சிருக்கா. அந்த சட்டியை மறுபடியும் தலையில் கவுத்திக்கார். அந்த மாதிரி இப்படி தலையில் சட்டி கவுத்துருந்தாலே அவருக்கு சட்டி சாமின்னே வந்துட்டு அவருக்கு வந்து பேரே வந்து அப்படி தான் கூப்பிடுவாங்க. யாருன்னு கேட்டால் சட்டி சாமின்னு சொல்லிடுற மாதிரி இருந்துச்சு. இவர் இப்படி இருந்திருக்காரு. இவருக்கு வந்து யாராச்சும் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா கையில் ஒரு பச்சளை மாதிரி வச்சுருந்து ஒரு கசக்கி அதை வந்து அந்த பச்சளையில் அதை தொட்டு அவர் கொடுத்தானா அந்த அவங்களுக்கு வியாதி குணமாயிருங்கிறது குணமாயிருக்கான் அப்படிங்கிறனால அதை செய்வார் போல இருக்கு. எல்லாரும் செய்யணுன்ட்டு. அப்புறம் ஒரு சித்தபிரம பிடிச்சவர் ஒருத்தர் வந்து ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா அந்த மக்கள் கொண்டாந்து அந்த குடும்பத்தார் வந்து இவருக்கு இப்படி இருக்குது என்ன செய்யறேன்னு தெரியல நீங்கள் தான் வழிகாட்டுன்னு சொன்னோடனே அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு. அப்போ வந்து அவர் தலையில் இந்த சட்டியை எடுத்து இவர் தலையில் வச்சுட்டு 3 நாள் 2 பேருமே அன்ன ஆகாரம் எதுவுமே இல்லாமல் 3 நாள் அப்படி ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்களாம். 3ஆவது நாள் பார்த்தா அந்த சட்டியை எடுத்துட்டு பார்த்தா அவர் ரொம்ப நார்மலாக அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் சரியாயிடுச்சு அந்த இது குணம் வந்து. இந்த மக்களுக்கு வந்து என்ன இவர் ஒரு அதாவது ஒரு சாமியார் நல்லா எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணுறாரு. நிறையா இவருக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. வைத்தியம்லாம் பார்க்குற மாதிரி இருக்காருன்னு நினச்சிக்கிட்டார். இவர் அதை ஒன்றும் பெருசாக இது பண்ண மாட்டார். அதே மாதிரி இவருக்கு ஒரு கடைகளுக்கு போனாலுமே ஒரு இடத்துல ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறார். அதாவது ஒரு இனிப்பு கடையாக இருக்குது, ஒரு பூந்தி ஒரு கை எடுக்கிறாருன்னா அந்த கடைக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் அவர் எந்த பொருளை எடுத்து முத விநியோகம் பண்ணுறாரோ அந்த கடையில் வந்து நல்ல வியாபாரம் ஆகும்னு சொல்லுவார் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு அவர் ஆனக்குள்ளே இருக்கிற கொடுத்துட்டு இவர் ஒரு வாயில் போட்டுக்கிட்டு இவர் கிட்ட போயிடுவார். அந்த அளவுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பசங்க 2-3 பேர் நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பாம்பு ஓடினோடனே அந்த பாம்பு என்ன பண்ணிவிட்டாங்க, அடித்து இவர் கழுத்தில் கொண்டாந்து போட்டு விட்டாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் முழிச்சு பார்த்துருக்காரு, கருத்து பாம்பு கிடந்திருக்கு. இவர் முழிச்சு அந்த பாம்பே பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்கு, அந்த பாம்பு வந்து தலையை எடுத்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ஓரத்துலாக இவர் தூக்கி போட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கு. அந்த பாம்பு தலையை எடுத்து ஆடும்போது தான் இந்த சிவனோட கழுத்தில் பாம்பு ஆடின மாதிரி அவங்களுக்கு பயந்துட்டாங்க. என்னடா நம்ம செத்த பாம்பு போட்டோமே இப்போ உயிரோடு இருக்குதே நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இவர் என்ன பண்ணாரோ அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் ஒரு மரத்தில் பொந்து இருந்துச்சு, அந்த பொந்தில் கொண்டே விட்டாராம். விட்டோடனே உள்ளே போன உடனே மறுபடியும் இவர் கையை வச்சு எடுத்திருக்காரு. அந்த பொந்து மறைஞ்சிருச்சு. அந்த இது மறைஞ்ச உடனே இவங்க ஊரில் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த சாமியார் இப்படி பண்ணார், நாங்கள் அடித்து போட்டோம் பண்ணோன்னு சொன்ன உடனே ஊரில் இருக்க எல்லாரும் வந்தாலும் வந்து நீங்கள் பெரிய ஞான அதிர்ச்சி உங்களுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு காலில் வந்து விழுகிறதுக்கு வந்துருக்கா. அந்த உடனே ஐயோ என் காலில் விழுகாதேன்னு சொல்லிட்டு என்ன இனிமேல் இங்கே இருந்தோம்னு சொன்னாலும் நம்மளை வந்து எல்லாரும் ஒரு சாமி மேலே நினச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சாரா என்னவோ தெரியல. அதோட அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பி வந்துட்டாராம். ஊரை விட்டே கிளம்பி வந்து எங்கே போனார் என்னன்னு இன்னும் பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து ஆனால் பழனியில் வந்து இந்த சட்டிசாமிக்கு ஒரு சமாதி இருக்குதுங்கிறது ஒரு சொல்லிக்கிறாங்க. சித்தர்கள் வந்து ஒரு இடத்துல மட்டுமே வந்து சமாதி ஆறுறதுன்னு கிடையாது, ஒரு இடத்துல இருப்பாங்களாம். அப்புறம் அதில் விட்டு எழுந்து வேற அவர் உருவம் வந்து எடுத்து அங்கேருந்து அந்த சமாதியிலேருந்து கிளம்பி வேறு எங்கே வேணாலும் அடுத்த உருவம் எங்கே வேணாலும் போய் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளுக்காண்டி தான் வெளியே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு அனுபவபூர்வமாக அனுபவிச்சவங்களுக்கு தெரியுமா இருக்கும். அவர் பழனியில் இருந்து அவர் என்ன பண்ணார்னா தேவகோட்டைக்கு வந்திருக்கார். தேவகோட்டையில் வந்து அவர் ரொம்ப அவர் ஆடல் பாடல் ஒரு மாதிரி இந்த ரோட்டில், அதாவது மென்டலி ரிட்டார்டன்னா ஒரு இதாக இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி எங்கேனாலும் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி ஆடிட்டு எந்த இதுவுமே இல்லாமல் பிரச்சனை இல்லாத மாதிரி நல்லா அந்த மாதிரி தான் நடந்திருக்காரு போல இருக்குது. அப்போ ஒரு சாப்பாடு எந்த வீடுகள்லையும் போய் சாப்பாடு கேட்பாராம். யாராச்சும் அது ஏழையும் இல்லை பணக்காரன் இல்லை, யார் வீட்லேயும் போய் சாப்பாடு கேட்டாராம். அந்த சாப்பாடு எந்த வீடுகளெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த வீடு பூரா நல்லா இருந்திருக்கும். அந்த வீடு பூராமே நல்லா
திருப்தியான நிறைவான குடும்பமாக இருந்திருக்கு. அந்த குடும்பம் பூராமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு செட்டியார் வீட்டில் போய் சாப்பிட போயிருக்காரு. அவங்க உள்ளே வச்சு ஒரு செட்டியார் வந்து சாப்பாடை போட்டுட்டு சொல்லிட்டு போது அவர் காலில் விழுந்து, எனக்கு வந்து குழந்தை இல்லை, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, குழந்தை இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணும்போது அவர் சொன்னாராம், நீ வந்து சஷ்டி விரதம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். கந்த சஷ்டி விரதம் இருக்கு சொல்லிட்டு. கந்த சஷ்டி விரதம் அண்ணா ஆகாரம் இல்லாமல் அது ஒரு ரொம்ப ரொம்ப டீப்பாக அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்திருக்காரு. ஏன்னா நமக்கு குழந்தை இல்லை, சாமியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னன்னா 7ஆவது நாள் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் அந்த சாமியாரை போய் பார்த்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சரின்ட்டு சொன்ன உடனே அவரும் சரி நான் வர்றேன்ப்பான்னு இருக்காரு. இவர் ஒரு 50 பேருக்கு ஆகிற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்ணிட்டார், நேராக பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாராம். ஐயோ என்ன நம்ம வீட்டுக்கு வரலையே, பக்கத்து வீட்டில் போயிட்டாரு, நமக்கு அவ்வளோதான் கொடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப இதாக இருந்தாராம். நமக்கு வருவாருன்னு நினச்சோம்ட்டு அவர் அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணார், சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டு மறுபடியும் வந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி நம்ம வீட்டுக்கு சும்மா பேர் வேணத்தான் வர்றாரு அப்படின்னு நினச்சிட்டு வாங்க சாமி என்னன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாராம். உடனே சரி உள்ளே வாப்பா சாப்பாடு போடு அப்படின்னாராம். என்னது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடு வைக்கிறான். வைக்க என்ன சொன்னோன்னா நிறைய வையின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டே இருந்தாராம். என்ன அதான் சொன்னோடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சான் இந்த செட்டியாருக்கு. என்னதான் சொல்லி அப்புறம் காலில் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது ஒன்றாராம். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே பேசாமல் போயிட்டாராம். போகும்போது அவர் என்னன்னா இந்த குடும்பம் நிறைய வையி அப்படின்னு சொல்லுவாராம். இந்த குடும்பம் நிறைவாக வர்றதுக்கு எனக்கு வையி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவருக்கு பிள்ளை அதுக்கப்புறம் வந்து 9 பிள்ளைகள் அவருக்கு பிறந்துச்சான்ப்பா. அந்த செட்டியார் 9 பிள்ளைகள் பிறந்து எல்லா குடும்பம் நல்லா தான் வசதி நல்லா இருந்தாங்களாம். அது இன்னொன்று என்னன்னா இந்த ஒரு அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்து கரூரில் எங்கேயோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாராம். பேச்சுவாக்கில் இந்த சித்தரை பற்றி பேசும்போது என்ன பண்ணியிருக்காரு, அதில் கூட்டத்துலேருந்து ஒரு அம்மா எந்திரிச்சிச்சான். சரி என்ன இந்த அம்மா எந்திரிக்குதுன்னு அவர் பார்த்தாராம். பார்த்தா சொன்னா அந்த 9 பேரில் ஒருத்தர் வந்து எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னிச்சான். அப்போ அந்த அந்த 9 பேரில் ஒருத்தருடைய பேத்தி வந்து அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் வந்து உட்காந்துருந்துருக்கு. அப்போ அது உண்மையான நம்ம வந்து நம்புற மாதிரி தானே இருக்குது. இந்த இது நம்ம எதாவது சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்குன்ட்டு அவர் அந்த மாதிரி அங்கே இருந்திருக்காரு. அந்த சட்டி கற்றுக்கிட்டே இருந்ததுனால வந்து அவரை வந்து சட்டிசாமின்னே சொல்லி சித்தர் தேவக்கோட்டையில் வந்து அவருக்கு ஒரு கோயில் எழுப்பி இன்னமும் நல்லா அது பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த இதை கோயிலை வந்து பார்க்கறதுக்கு நிறைவாகவும் இருக்குதுப்பா அந்த கோயில் வந்து. நான் போனேன்ப்பா. நான் ஒரு 3 தடவை போயிட்டேன் அந்த கோயிலுக்கு. 3 தடவை போயிட்டேன். நல்லா ஒரு இல்லைப்பா ஒத்தக்கடை இருக்குதுப்பா. ஒத்தக்கடைக்கு உள்ள நம்ம நேராக போனோம். பாபா கோயிலுக்கு போகிற மாதிரி ரோடு இருக்குது. அதில் ஒத்தக்கடையிலேருந்து போகும்போது ஒரு செகண்ட்ஸ் இந்த ஒரு 16 ஏதோ வார்டு ஸ்கூல் ஒன்று இருக்குது. 16வது வார்டா ஏதோ ஒரு வார்டு ஸ்கூல் இருக்குல்ல, மெயின் ரோட்லேயே இருக்குதுப்பா. மெயின் ரோட் பாபா கோயில் ரோட்லையா? போகையிலே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு முனிசிபல் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு அடுத்து சந்துக்கு போனோம்னா போய் ஒரு ஜஸ்ட் ஒரு டேர்னிங்லேயே வந்துடுது. நல்ல மெயினான இடம் இருக்குது. யார் வச்சுருக்காங்க தெரியல, செட்டியார் அவங்களுடைய இதாக இருக்குமா என்னமோ தெரியல. ஏன்னா அந்த குழந்தை இருந்தவங்கிறனால அவங்க வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் நல்லா கோயில் நல்லா இருக்குது, நல்லா பராமரிக்கிறாங்க, நல்லா இருக்குதுண்ணா. நம்மளாம் போய் நல்லா பார்க்குறதுக்கான ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்குது. போனோம்னா நல்லா போய் அமைதியாக இருக்குப்பா. கோயில் போனோமா எந்த வித ஆர்ப்பாட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க போகிறாங்க, நல்லா தியானம் பண்ணுறது அந்த மாதிரி உட்காந்து அந்த அதாவது சித்தர்கள்னாலே தியானம் தான் பெறுவது. அது அங்கே போய் நல்ல இடம் நல்லா இருக்குது, கோயில் நல்லா இருக்குது. நம்மெல்லாம் போய் பார்க்கணும். அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நல்லா எல்லாரும் போகணும். ஓகே கைஸ், ஸோ இப்போ ஆண்டி வந்து சூப்பராக நம்மளுக்காக சட்டி சாமி சித்தர் அவங்களோட கதையை சூப்பராக சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்புறேன். ஸோ அவங்களோட கோயில் போயிட்டு நம்ம விசிட் பண்ணுறது இதோட கண்டினியூட்டி விலாகாக பார்க்கலாம். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இந்த சாமியை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உனக்கு ஏதாவது இந்த சட்டி சுவாமி கோயில் வந்து இப்போ இவங்க சொல்கிற அந்த பீடம் வந்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருக்குது. அது நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் அந்த டயத்தில் போவோம், டைம் கிடைக்கும்போது போயிட்டு உங்களுக்கு அதில் என்ன அப்டேட்டு என்ன ஏது இப்போ யார் அது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க என்ன ஏதுங்கிறத. ஓகே, தேங்க்யூ வெரி மச்ப்பா. ஓகே.
கதம் 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 இதுவே ஆரம்பம்.